வெல்கம் டு பாலா பிரதர்ஸ் யூடியூப் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து செமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அழகான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அமைதியான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா காலையிலே தூங்கி எழுந்திரிச்சு வந்து பார்த்தா செடிகள்லாம் மழை நீரில் குளித்து அழகாக இருந்தது. அந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே இந்த மலைக்கு இதமாக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போதுமே காலையில் டீ வைக்க மாட்டோம், ஏன்னா எல்லோரும் காலையில் சீக்கிரம் குட்டீஸும் பாலா பிரதர்ஸு அவங்க டேடியும் கிளம்பணும். அந்த நேரத்தில் டீ வச்சா அவங்க குடிச்சு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நாங்கள் டீ காலையில் நான் வைக்க மாட்டேன். இன்றைக்கி மழைங்கிறதுனால எனக்கு ரொம்ப குளிராக இருந்ததுனால ஒரு டீ வச்சு குடிச்சு நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே நான் லஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற டயத்தில் குட்டீஸ்லாம் எந்திரிச்சு வந்தாச்சு. குட்டீஸு பாலா பிரதர்ஸ் டேடிலாம் எந்திரிச்சு வந்தாச்சு. வந்து அப்படியே நான் வந்து வீட்டுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணாலே 3 பேர் உருப்படியாக பண்ண மாட்டாங்க. இதில் நாங்கள் வெளியில் மலையில் தான் எக்ஸசைஸ் பண்ணுவோன்னு. மழை இல்லை, சின்ன சின்ன சாரல் மாதிரி லைட்டாக போட்டுட்டு அது அழகாக இருந்துச்சு. செம்மையாக ஜில்லுன்னு இருந்துச்சு. மழைனா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். நானும் சின்ன வயசில் இப்படிலாம் நிறைய ஆட்டம் போட்டிருக்கேன். ஆட்டம் போட்டுட்டு நனைஞ்சிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட அடிலாம் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் நம்ம பிள்ளை அதே மாதிரி ஆட்டம் போடும்போது காய்ச்சல் எதுவும் வந்துடுமோ, சளி வந்துடும் பயமாக இருந்தது. வாங்கன்னு உள்ளே வாங்கன்னு கத்திட்டே நான் சமைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பாலா பிரதர்ஸ் டேடி வந்து அவங்க கூட விளாண்டுட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் மார்னிங் டிஃபனுக்கு வந்து தோசை ஊற்றி கார சட்னி வச்சு கொடுத்துட்டு அவங்க அந்த டிஃபன் சாப்பிட்ற கேப்பில் போய் அவங்களோட யூனிஃபார்மை எப்போதும் அயன் பண்ணி கொடுத்துருவேன். கரெக்டாக அந்த டிஃபன் சாப்பிட்ற கேப்பில் தான் கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைமில் போய் அயன் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க டிஃபன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அயன் பண்ணிவிட்டு ஓடி வந்து அவங்களுக்கு அவங்க ட்ரெஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு கிளம்புறதுக்குள்ளே ஷூ போட்டு கிளம்புறதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா கடன்னு லஞ்சு பேக் பண்ணியாச்சு. அவங்களுக்கு எப்போதுமே இப்போ பாலா பிரதர்ஸ்க்கு என்ன மெனுவோ அதோட எக்ஸ்ட்ரா ஒரு முட்டையோ இல்லை ஏதோ வடகமோ ஏதோ பொரித்து நான் அப்படி ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்து விடுவேன். கொடுத்துட்டு அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு அவங்கள அனுப்புகிற கேப்பில் ஒரு 2 நிமிஷத்தில் நான் ட்ராயிங் வரையுதேன், அது வரையுதேன், இது வரையுதேன்னு குட்டீஸ்லாம் கிளம்பிட்டாங்க. சரின்னு அப்பாவை அனுப்புகிறதும் ஒரு பெரிய வேலை. ஓடி போய் ரோட்டு வரைக்கும் வரைக்கும் நாங்கள் அனுப்பிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து தான் நாங்கள் எப்போதுமே அனுப்புவோம். அப்போ தான் எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அனுப்பிட்டு ஓடி வந்து தான் அப்புறமா நாங்கள் ஜூஸ் அடிப்போம். ஜூஸ் அடித்து ஒரு வழியாக லஞ்ச் பேக் பண்ணி பாலாவை அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு அவரை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் ஓட்டம் தான். ஓடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ரெகுலர் ரொட்டீன் எல்லாருக்கும் இருக்க ரெகுலர் ரொட்டீன் தான் ஆரம்பித்தாச்சு. பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. இருந்த வேஸ்ட்டெல்லாம் கொண்டு போய் ஊற்றி நாங்கள் எப்போதுமே வந்து சாமிக்கு வெளியில் வந்து லட்சுமிம்போம், பசு வரும், பசுவுக்கு வைப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சுருக்கோம், பசு வரல, நிறைய எருமை மாடு வந்துருச்சு. எருமை மாடு நான் எங்கள் ஊர்லேயே பார்த்ததில்ல, சின்ன வயசில் பார்த்தது. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ எருமை மாடு வந்து குடிச்சிது. யாரோ ஒருத்தங்க நல்லா சாப்பிட்டா சரிதான், அதில் பசு என்ன எருமை மாடு என்னன்னு நினச்சி விட்டாச்சு. அப்புறம் நீங்கள் இவ்வளோ நேரம் செடியோட அழகெல்லாம் பார்த்தீங்களே, அதெல்லாம் மேலே தான் பார்த்தீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் மழை பெஞ்சால் இப்படி தான் நிறைய இலைகள்லாம் உதிர்ந்து இப்படி தான் கிடக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ண ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் கழுவி முடித்து டயர்டாகவே ஆயிடுச்சு. டயர்டாகிட்டு அப்புறம் அதை நான் கழுவிட்டு இருக்க வரைக்கும் அவர் சைக்கிள் ஓட்டி விளாண்டுட்டு இருந்தார். அவர் அந்த விளாண்டுக்கிட்டு இருந்த கேப்பில் வாசலில் சின்னதாக ஒரு பூ போட்டாச்சு. நான் போட்டதை பார்த்துட்டு அவரும் கேட்டார், அவருக்கும் கொடுத்துட்டு அவரும் போட்டுட்டு இருந்தார். அந்த கேப்பில் நான் ஒரு 2 தோசை ஊற்றி, ரொம்ப பசிச்சிருச்சு 12 மணி ஆனதுனால ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் ப்ரெஸ்ஸப்பாவை கிளம்பியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.